ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு சித்திரை மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களையும் தமிழ் புத்தாண்டு பலன்களையும் பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, உங்களை பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. கும்பராசி நேயர்களே, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, இப்படி தான் இருந்துச்சு. 5 வருஷமாக 7 சனி உங்களுக்கு வாட்டி வதக்கி கொண்டு இருந்துச்சு. போன மாதம் தான் உங்களுக்கு நிவர்த்தி கிடச்சிருக்கு. இப்போ ராசியை வேற குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராசியை குரு பார்ப்பது வெகு சிறப்பு. தொழிலில் முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி. எனக்கு அப்பா விட்டுட்டாரா, பகவான் சனி பகவான் விட்டுட்டாரா, தப்பிச்சோம்டா அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நேரங்கள். பரவாயில்ல, படாத பாடு பட்டு வந்துட்டீங்க கும்பராசினியர்கள். கும்பராசினியர்கள் பூராமே ஒரு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும். தொழிலில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றங்கள், சம்பள உயர்வுகள், சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இல்லை சொந்த தொழில் முயற்சி எடுப்பவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு தேடி வரும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 2ல் சனி இருப்பவர்களுக்கு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 2ல் செவ்வாய் இருப்பவர் ரியலைஸ்டு கட்டிட சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலும் அதிகமாக இருந்தாலும் அதற்குண்டான பொருளாதார வரவை ஏற்படுத்தும். கெமிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். 4 சுக்கிரன் மாத தொடக்கத்தில் 3ஆம் இடத்துலேருந்து மாதம் 7ஆம் தேதிக்கு மேல் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, ஆடை ஆபரணம், டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, உணவு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு, அதேமாதிரி பொன்பொருள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும், பொருளாதார வரவை ஏற்படுத்தும். கல்யாணம் முடியாத நம்பரால் கும்பராசி பூரா கல்யாணம் முடியாது. ஒரு படத்தில் சொன்ன மாதிரி தான், கல்யாணம் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு வரும், சந்திரபா பாடுவார். அந்த மாதிரி கல்யாணம் கல்யாணம் சொல்லியே நம்ம நாளை கடத்துகிறாங்கடான்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு அடுத்த திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். திருமணம் முடிந்தவர்கள் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். நல்ல இந்த அற்புதமான மாதமாக இந்த சித்திரை மாதம் கும்பராசிகர்கள் புறாமே இருக்கும். ஏற்கனவே பிரிந்து சென்ற தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்து பிரிந்து சென்ற தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தவங்களாம் சற்று சரியாயிரும், பயப்பட தேவையில்லை. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கும்பராசி நேயர்கள் புறாமே. கும்பராசி நேயர்கள் எதை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமாக அமையும். அந்தளவுக்கு அற்புதமாக பல கஷ்டங்களை பட்டவங்களுக்கு ஒரு விமோச்சனமான மாதமாக அமையும். கும்பராசி நேயர்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை காலை 9 to 10:30 சர்வேஸ்வரருக்கு 2 நெய் தீபம் போட்டு அரளிப்பூ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.